அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் ஸ்வீட்டாக நம்ம இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி இந்த ரெசிபி தான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. குக்கிங் விளாகில் இந்த வீடியோவில் எப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செமையாக இருக்குது, பார்க்கவே அல்வா மாதிரி இருக்குது. மாங்காய் அல்வான்னு பேர் வச்சிடலாமா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. மாங்காய் பச்சடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் வந்து நாங்கள் ஏற்கனவே ஒட்டு மாங்காய் வாங்கி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இப்போ அந்த மாங்காயில் தான் நம்ம கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு துருவி வச்சுக்கலாம். ஃபேவரட்னே சொல்லலாம் மாங்காய் பச்சடி. இப்போ நம்ம ஒட்டு மாங்காயை கொஞ்சமாக கட் பண்ணி, தோலெல்லாம் நம்ம சீவ போடுறதில்ல, இது மாதிரி கொஞ்சம் சின்னதாக இப்படி கட் பண்ணிவிட்டு, சில பேர் தோலோடய செய்கிறாங்க. நம்ம வந்து இந்த கேரட் பீட்ரூட் துருவத்தை வச்சு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு, நம்ம துருவத்துக்கு ஏற்ற நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலரை மட்டும் துருவி எடுக்க போகிறோம். தோல்லாம் வந்து சீவிட்டும் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பட் நான் உள்ளே இருக்கிறது மட்டும் துருவி எடுத்துக்கிறேன். துருவனா சூப்பராக வருது, எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இப்படி பாருங்கள், இந்த மாதிரி துருவி வச்சு போட்டால் சூப்பராக இருக்கும். ஈஸியாக குழஞ்சிரும், நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சில பேர் வந்து தோலோடையும் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டும் பண்ணுறாங்க. அப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி துருவி தான் பண்ண போகிறேன். இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். வெல்லம்லாம் போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட டேஸ்ட்டு புளிப்பாகவும் ஸ்வீட்டாகவும் செமையாக இருக்கும். யாருக்கெல்லாம் மாங்காய் பச்சடி பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். ஒட்டு மாங்காயில் தான் நான் பண்ணுறேன். வேறு எந்தெந்த மாங்காயில் இது பண்ணலான்னு தெரியல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய வேணும்னா கொஞ்சம் நிறைய மாங்காய் இருந்துச்சுன்னா நிறைய பச்சடி வரும்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் தான் வருது. நம்மக்கிட்ட இருக்க மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். தமிழ் புத்தாண்டுக்காக இந்த ரெசிபி தமிழ் புத்தாண்டுக்கு செய்வாங்க. மாங்காய் சூப்பராக இருக்கும். பேமா நீ சாப்பிட்டே காலி பண்ணிட்டாத, இருக்கிறதே கொஞ்சம் தான். மாட்டேன், லைட்டாக தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருக்குது. மாங்காவை பார்த்தாலே சாப்பிடாமலே இருக்க முடியல. லைட்டாக எடுத்து டேஸ்ட் பார்க்கணும் போலே இருக்குது. மாங்காய் ரொம்ப பிடிச்சவங்களும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மாம்பழம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மாம்பழமும் பிடிக்கும், எனக்கு மேங்கோ நிறைய பிடிக்கும், ரவா மாங்காவும் பிடிக்கும், மாம்பழமும் பிடிக்கும். என்னோட ஃபேவரட். எங்கள் வீட்டில் எல்லாருமே பிடிக்கும் மாம்பழம். அப்பா வாங்கிட்டு வந்தாங்க 3 வெரைட்டியில். ஆமாம், பங்கனப்பள்ளி, ரொமேனியா, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நீலம் மாம்பழம்னு நினைக்கிறேன். 3த்துல ஒன்று வாங்கி வந்தார். இப்போ தானே சீசன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேங்கோ சீசனுக்கு மாம்பழம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன் டாடி. அது இன்னும் டேஸ்ட் பார்க்கவே இல்லை, இருக்குது அப்படியே கொஞ்சோண்டு தான் இருக்குது. இது கூட இன்னும் திருவணும், ஃபைனலாக பார்த்துக்கலாம். மாங்காய் சூப்பராக துருவி எடுத்துட்டேன். செமையாக இருக்குது பார்க்கறதுக்கே. பாதி மாங்காய்ன்றதெல்லாம் கொஞ்சமாக தான் வந்தது. நம்ம இதை வச்சு மாங்காய் பச்சடி செய்யலாம். மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். இண்டக்ஷனில் தான் பண்ண போகிறோம். பேன் ஹீட் ஆகட்டும். இதுக்கு மாங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம், ஒட்டு மாங்காய். அதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய் இருக்குது. காரத்துக்கு லைட்டாக நம்ம காஞ்ச மிளகாய் ஃப்ளேவருக்கும் போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், மஞ்சள்தூள் தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோம். மெயினாக வந்து வெல்லம் வந்து கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கோம் ஸ்வீட்டுக்கு. அதுக்கப்புறம் காரத்தூள் லைட்டாக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. உப்பு கொஞ்சமாக சேர்ப்போம். இப்போ எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாமா. பேன் ஹீட் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து வதக்கினாலும் எண்ணெயிலே கூட வதக்கிக்கலாம். நம்ம மாங்காய் வந்து துருவி தான் போட்டிருக்கோம், கட் பண்ணி போடல, அதனால் ஈஸியாகவே வெந்துடும். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது பொரியும் போதே போட்டுடி. காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகா நல்லா பொரியுது. கருவேப்பிலை வேணும்னாலும் போட்டுக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. துருவி வச்ச மாங்காவை போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். மாங்காவோட வாசனை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வருது இல்லை, சூப்பராக இருக்குது. இது நல்லா வதங்கணும், மாங்காவும் கொஞ்சம் வேகணும். துருவி போட்டிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம அதை செதுக்கி கட் பண்ணுவோம்ல, அந்த பீசஸ் தான், தோல் இல்லாமல் கொஞ்சம் இருக்குது. இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்துக்கிறேன். லைட்டாக வந்து மிளகாய் தூள்
காரத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்க்குறேன். இது நம்ம வந்து துருவி போடுறதுனால இதுக்கு தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை, இதுலேயே ஈஸியாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் வெல்லம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாமல் தான் நான் எனக்கு பண்ண போகிறேன். சில பேர் பெருசு பெருசாக கட் பண்ணி நிறையா பண்ணுவாங்க மாங்காய், அதில் வந்து தண்ணி ஊற்றிப்பாங்க வேகிறதுக்கு. இதோட டேஸ்ட்டே இந்த காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வர்றது தான் இந்த மாங்காய் பச்சடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வதங்கி எவ்வளோ மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். மாங்காய் நல்லா மேஷ் ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்தோடனே நல்லா உருகி சூப்பராக வரும். அதில் இன்னும் கொஞ்சம் வெந்துடும். சூப்பராக ரெடி ஆகின்னு இருக்குது. வாசனையே செம்மையாக இருக்குது. இங்கே வந்து காமியாக வெல்லம்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. கலர்ஃபுல்லாக சூப்பராக இல்லை, செம்மையாக இருக்குது. தேன் கலரில் இருக்குது, பார்க்கவே அல்வா மாதிரி வந்து விழுது. சூப்பராக இருக்குது. மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அழகாக ஒரு கிண்ணத்தில் போட்டு சூடு ஆறுனதும் டேஸ்ட்டு பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் எந்த மாதிரிலாம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி மாங்காவை துருவி வச்சு பண்ணால் ஈஸியாக குழஞ்சிடும். நம்ம தண்ணியும் ஊற்ற தேவையில்ல, சூப்பராக ரெடி ஆகிடும். அல்வா வைக்கிற மாதிரி தான் இருக்குது. மாங்காய் அல்வாவே இன்னொரு பேர், மாங்காய் அல்வானே இன்னொரு நேம் வச்சிடலாம் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இதுலேயும் வந்துடும். தமிழ் புத்தாண்டுக்கு அருமையான ஒரு ஸ்வீட்டாக நம்ம இந்த மாங்காய் பச்சடி செய்யலாம். எல்லாருமே இது செய்வாங்க. இந்த டைமில், தமிழ் புத்தாண்டு டைமில் எங்களோட சேனலில் நான் இந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இது கூடவே பருப்பு பாயாசமும் செய்யலாம். இது கூடவே பருப்பு பாயாசமும் செஞ்சுக்கலாம். சக்கரை பொங்கல் நம்மளுக்கு என்னென்ன பிடிக்குமோ செஞ்சுக்கலாம். பருப்பு பாயாசம் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சூடு ஆறுனதும் டேஸ்ட் பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நான் லைட்டாக டேஸ்ட் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி செமையாக இருக்கும். சூப்பர் ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.